இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் செய்திக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். எபிரேயர் இங்கே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவருடைய குமாரர்களை ஆசீர்வதிக்கிற பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாம் விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். உங்களை தேவன் காண்கிறவர், தேவன் அரவணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத மெய்யான சமாதானம், சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த பாதையிலே மட்டுமாய் கர்த்தர் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தேவன் வழிநடத்துவார். எபிரேயர் 11:19வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், அங்கே பார்க்கும்போது விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தன்னுடைய மகனை ஒரே பெயரானவரை அங்கே பலி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலிருந்து அவன் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். விசுவாசம் இருந்தால் எல்லா காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் வேண்டும், அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதையும் தேவன் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால், அவருடைய உண்மையுள்ள மாயமற்ற விசுவாசம் அது தேவன் மிகவும் வாஞ்சிக்கிறார். உண்மை, எந்த காரியத்திலும் உண்மையை தேவன் அதிகமாய் பார்க்கிறவர். அதனங்கே தீமோத்தேயுவோடு பவுல் சொல்லும்போது, உண்மையுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்ந்ததினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆவி, ஆத்தும, சரீரம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விசுவாசத்தோடு எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய ஒரு வழிநடத்தல், ஆவியானவருடைய ஒரு உந்துதல் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் நாம் எந்த காரியத்திலும் தேவனுக்கோடு வாழத்தக்கதான ஒரு உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். எந்த நேரத்திலும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது, தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் கடந்து வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது ஒரு செருப்பு கூட நாம் போட்டுக்கொண்டு வருகிறதில்லை. நாம் ஒரு பாக்கு போட்டால் கூட வெளியே அதை துப்பிக்கொண்டு அது வாய்களை கழுவி கொண்டு வருகிறோம். எந்த ஒரு அசுத்தமான காரியங்களும் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் கொண்டு வருகிறதில்லை. தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், நீங்களே என்னுடைய ஆலயம் என்று தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய ஆலயமாய் இருக்கிற நாம் ஆலயத்துக்குள்ள பரிசுத்தம், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அநேகர் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது மிகவும் பரிசுத்தமாய் கடந்து வருகிறார்கள். பரிசுத்தமான தேவனை இந்த இடத்துல ஆராதிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை, ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே அந்த பரிசுத்தம் எல்லாம் குலைந்து போகிறது. தனக்கு இஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறோம், தமக்கு இஷ்டமான பாதையிலே நடக்கிறோம், நமக்கு இஷ்டமானதை எல்லாம் வாய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுகிறோம். அவர்களோடு தேவன் ஒருபோதும் பிரியமாக இருக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய, அதாவது 4 பக்கம் கட்டப்பட்ட அந்த சுவருக்குள்ளதாக வரும்போது நம்முடைய அந்த ஒரு பயம் எப்படி இருக்கிறதோ அதை விடவும் மேலாக அவர் தங்குகிற நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும்.
அநேகருடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் தான் வாழுகிறேன், நான் எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்கிறேன், தேவனுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறேன் என்று அநேகர் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் வெளியே பார்க்கும்போது பலவிதமான காரியங்களை பேசுகிறார்கள், பலவிதமான தீமையான மொழிகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படு வருகிறது. அப்படிப்பட்ட இருதயத்தில் தேவன் ஒருபோதும் வாசம் பண்ணுகிறதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் நாம் பரிசுத்தமாய் தானே வாழுகிறேன், கடைசியில் என்னை தேவன் எடுத்துக்கொள்வார், நான் தேவனுடைய பிள்ளை என்று கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஒருபோதும் அது நீங்கள் அப்படி தப்பு கணக்கு போடாதிருக்கிறது நல்லது என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். எப்பொழுதும் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம் ஆவி ஆத்தும சரீரம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதாய் ஒருவருக்கு நன்மை உண்டாக நாம் பேசுகிறவர்களாய் மாத்திரம் இருக்க வேண்டும். அல்லாமல் நம்முடைய வாயிலிருந்து தீமையான வம்பான வார்த்தைகள் வருமானால் அந்த இடத்துல தேவன் ஒருபோதும் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அதை வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பார்க்கிறோம். ஒருபோதும் தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய சமூகத்திலே உள்ள எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் கடந்து வருகிறோமோ அதை விட பரிசுத்தமாய் ஒவ்வொரு நிமிஷமும் வெளியில் இருக்கிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்துமா முழுமையாக தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நேரமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வற்று பேசி, அதாவது வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். பாருங்கள், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்டான பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் நாம் தப்பு செய்தால் தவறு செய்தால் கூட ஒரு நியாயம் பேசுகிறவராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காயங்களை காட்டி நான் அவனை ரட்சித்தேனே என்று சொல்லி பிதாவோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் கடைசி நாட்களில் அவர் நியாயாதிபதியாக இருக்கும்போது யாருக்கும் அங்கே பரிந்து பேசுகிறவராய் அல்ல, உண்மையாகவே நியாயத்தை செய்கிறவராய் இருப்பார். அந்த நம்முடைய செய்த தண்டனைகளுக்கு தக்கதான கூலி நம்முடைய அந்த இடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அது உண்மையாக இருக்கிறது. அதனாலே நாம் வாழ்கிற அந்த நாட்களிலே நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் நம் சபைக்குள்ளதாக எவ்வளவு பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் இருக்கிறோமோ அதை விடவும் அதிகமாய் நாம் வெளி தேசங்களில் வெளி இடங்களில் இருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள், பேசுகிறதற்கு நிதானமாய் பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், பல காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் கடைசியாக சொல்லும்போது நான் தேவனுடைய பிள்ளை, என்னை தேவன் எடுத்துக்கொள்வார் என்று ஒருபோதும் இல்லை. நம்முடைய வாழ்நாளிலே நாம் நினைக்கிறோம் இன்னும் எனக்கு அநேக காலங்கள் உண்டு, அநேக வருஷங்கள் உண்டு என்று சொல்லி நினைக்கிறோம். நம்ம அடுத்த நிமிடம் நம்முடையதல்ல, அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. நம்முடைய ஜீவ சுவாசம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவரை ஆராதிக்கிற நாம் மிகவும் கவனத்தோடு மிகவும் வாஞ்சியோடு பயபக்தியோடு கூட அவருக்கு முன்பதாக பயபக்தியோடு வாழ்ந்தால் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்க முடியும். இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களை கண்டு பயப்படுகிறோம். ஆனால் அங்கே நரகத்திலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், அங்கே நாம் தள்ளப்படுவோமானால் அங்கே நாம் மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சாகாத புழு அவியாத அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும், அதிலே நாம் பங்கு கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் இந்த நாட்களில் தேவன் நம்மை இந்த சபையில கொண்டு வந்து அவருடைய உபதேசத்தினாலே எப்படி ஆகிலும் மனம் திரும்புங்கள், தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலக பிரகாரமாக நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள்,
அதிலே மிகவும் உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பலவிதமான நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. பலரும் பல காரியங்களை பேசுவார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் நாம் சகித்து பொறுத்து தேவனுடைய சமூகத்திலே ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் நிற்போமானால் மாத்திரமே தேவனுடைய அந்த பரலோக வாக்கியத்திலே கண்ணீர் இல்லாத, துக்கமில்லாத ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு நித்திய காலமாய் வாழ முடியும் என்பதை நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே சில காரியங்களுக்காக நாம் சகித்து கொள்ளக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் சின்ன பின்னமாக மாற்றுவோமானால், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறுமானால், நம்முடைய நடக்கைகள் மாறுமானால், நம்முடைய சிந்தனைகள் மாறுமானால், நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாகவே அந்த பரலோக வாக்கியத்தை நமக்கு அடைந்து கொள்ள முடியாது என்பதை இந்த நாட்களில் உணர்ந்து தேவ சமூகத்திலே மிகவும் வாஞ்சியோடு, மிகவும் தாகத்தோடு கூட அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவன் அநேகரை எதிர்பார்க்கிறவர் அல்ல, அநேக கூட்டம் நமக்கு வேண்டும் என்றல்ல. இருக்கிறவர்கள் தேவனுக்குள்ளதாக வளர வேண்டும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து நாம் இப்பொழுது எந்த மனுஷனிடத்திலும் சுவிசேஷத்தை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பார்கள், நம்முடைய சபையின் ஒவ்வொரு ஜனங்களையும் கவனிப்பார்கள். அதிலே ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாய் வாழ்வோமானால் தேவனுடைய ஜனங்கள், அதாவது ஜனங்கள், நம் தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் அதை பார்த்து மனம் திரும்புவார்கள். அல்லாமல் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு சொன்னாலும் ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆனால் தேவனால் மாற்றம் உண்டானால் மாத்திரமே மாறும். அல்லாவிட்டால் நம்முடைய வார்த்தையினாலோ நம்முடைய செய்கையினாலோ ஒருவரையும் பரிசுத்தமாக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் நம்மளை காண்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையை காண்கிறவர்கள், நம்முடைய நடக்கைகள், செய்கைகள் எல்லாவற்றிலும், பேச்சிலும் எல்லாவற்றிலும் மிகவும் கவனமாய் நம்மை பார்க்கிறவர்கள், இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படி அவர்கள் உற்சாகப்படுவார்கள். அதற்காகத்தான் இந்த நாட்களே இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆலயத்திற்குள்ளாக எவ்வளவு நாம் மிகவும் பயபக்தியோடு வருகிறோமோ அதை விட நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரத்திலே, வேலை செய்கிற இடங்களில், எந்த இடத்திலும் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாய் பேசுவதற்கு நம்முடைய ஆவியானவர் நம்மை வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நம் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத புகைகள், தேவையில்லாத மதுபானங்கள் ஒன்றும் நாம் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறதில்லை. அதுபோல வெளியிலே இருக்கும் போதும் நாம் எந்த காரியத்திலும் ஒப்பு கொடுக்க கூடாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1:5. பாருங்கள், கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த வேதத்தில் சொல்லப்படுகிற சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மனசாட்சி வேண்டும். எல்லா சாட்சிகளும் குற்றப்படுத்தும். ஆனால் மனசாட்சியிலே நாம் தவறு செய்வோமானால் எப்பொழுதும் அது நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். அது நாம் திருந்துகிற வரையிலும் அது குத்தி கொண்டே இருக்கும். கொஞ்ச நாட்கள் அது அப்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கும். அதிலே நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் அப்படியே நாம் அந்த பாவத்திலே விழுந்து போவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் கவனமாயிருந்து நம்முடைய வாயின் வார்த்தைகள் அந்த நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம், சபைக்குள்ளதாக வரும்போது மட்டுமல்ல நம்முடைய விசுவாசம், வெளியில் எந்த இடத்திலே இருந்தாலும். ஏனென்று சொன்னால் எந்த மனுஷனும் நமக்கு ஒரு நன்மை செய்ய நமக்கு எந்த மனுஷனாலும் கூடாது. தேவனாலே அல்லாமல் நம்மை ஒரு இடத்திலும் தப்புவிக்கவோ ஒரு இடத்திலிருந்து தூக்கி விடவோ எந்த மனுஷனாலும் கூடாது. தேவன் ஒருவர் நம்மை தூக்கி விட்டால் ஒழிய, நம் தேவன் ஒருவர் நம்முடைய வியாதிகளை மாற்றினால் ஒழிய எந்த மனுஷனாலும் நம்முடைய வியாதியை மாற்ற முடியாது. அதன் அநேக டாக்டர்கள் கடைசியாக சொல்வார்கள், எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பார்த்து விட்டோம், இனி உங்களுடைய தேவனை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் கடைசியாக முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் படித்திருக்கிற அந்த ஞானத்துக்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆனால் அந்த முடிவிலே அந்த ஜீவன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த ஏசப்பா இறங்கி அந்த ஜீவனை தந்தால் தான் உண்டு. அல்லாவிட்டால் எந்த நேரத்திலும் எந்த வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை இல்லை என்பதை நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். அதனால் 1 தீமோத்தேயு 1:19 கூட வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1:19. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்கள், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், அதாவது இந்த நல்ல மனசாட்சி நம்முடைய மனசிலே தோன்றும். நாம் செய்கிறது பாவம், அல்லாவிட்டால் நாம் பேசுகிறது பாவம், நாம் செய்கிறது தவறான காரியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். ஒருபோதும் அவர் மௌனமாய் இருக்கிற தெய்வம் அல்ல. நாம் எவ்வளவு எப்படி ஆகிலும் மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு நேரமும் அந்த மனசாட்சியிலே பேசிக்கொண்டே இருப்பார். பாருங்கள், ஆனால் அதை சிலர் தள்ளிவிட்டு அந்த விசுவாச கப்பலை உடைத்து சேதப்படுத்துகிறது போல நம்முடைய குடும்பங்களே நம் பல காரியங்களை ஒருமித்து இருந்து சேர்த்து நாம் சிந்தித்து செய்யாதபடி தனக்கு இஷ்டமான காரியங்களை செய்யும்போது அங்கே குழப்பங்கள் வரும், பிரிவினைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வருகிறது போல விசுவாச வாழ்க்கையிலும் அதே போலதான் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் தயவுள்ளவர்களாய் இருந்து எல்லா காரியத்திலும் ஒரு மனதோடு கூட அந்த காரியத்தை செய்யும்போது தேவனுடைய அந்த விசுவாசமானது நமக்குள்ளே வளர்ந்து வரும். பாருங்கள், அதைத்தான் தேவன் விரும்புகிற தேவன். அதான் ஒவ்வொரு நேரமும் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். கடைசியிலே அதாவது நாம் பார்க்கிறோமே, கண்ணீரோடு தேடியும் அதை கிடைக்காமற் போகிறது என்று சொல்லி வேதவசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியின் வாழ்க்கை நாம் இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எந்த மனுஷனுக்கும் தெரியாது, எந்த மனுஷனாலும் அது நினைக்கக்கூடாத காரியம். ஆனால் மரணம் வருவதற்கு முன்பதாக கடந்த நாட்களில் செய்தியிலே பார்த்தோமே, அந்த மனுஷனுடைய கடைசி அந்த மரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பதாகத்தான் அவனுடைய வாழ்க்கையின் அந்த முடிவை அந்த இடத்துல தெரியும், நான் எங்கே போவேன் என்று. அதுவரையிலும் நமக்கு தெரியாது. பாருங்கள், நாம் நினைக்கலாம் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், நான் நல்லவன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், ஒழுங்காக அது ஒன்றும் தேவன் விரும்புகிறது நான் தங்குகிற ஒருவனுடைய ஆலயம் அது பரிசுத்தமாய் இருக்கிறதா, எனக்கு பிரியமான ஒரு ஆலயமாய் இருக்கிறதா, அவன் அதை கெடுக்காதபடி நல்ல முறையில் காத்து கொள்ளுகிறானா என்பது தேவன் மிகவும் பிரியமாயிருந்து அதை பார்க்கிற தேவன். அப்பொழுது நாம் எவ்வளவாய் வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் இந்த மண்பாண்டமாகிய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் அந்த இடத்துல நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். பாருங்கள், அதற்காகத்தான் தேவன் ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 1 பேதுரு 3:21. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ரட்சிக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலினால் நம்மை ரட்சிக்கிறது என்று பார்க்கணும். அதற்கு ஒப்பனையாக பாருங்கள், அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியிலும் உடன்படிக்கையிலும் என்று பார்க்கிறோம். தேவனுடைய அந்த தேவனை பற்றும் நல் மனசாட்சியிலே நாம் தேவனை எல்லாரும் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறார்கள், தேவன் உண்டு என்று சொல்லுகிறார்கள், ஆலய பிரகாரம் போகிற எல்லா காரியமும் நடக்கிறது. ஆனால் அவர் விரும்புகிறது நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் தங்குகிற ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அது எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், நாம் ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நாம் போகிற இடத்துல ஒரு அழுக்கான இடத்துல நாம் உட்காருவோமா? திரும்ப திரும்ப அந்த இடத்தை துடைத்து அந்த இடத்துல எவ்வளவு அதை சுத்தம் பண்ணி இருக்க முடியுமோ அவ்வளவா தான் இருப்போம். அப்போ பரிசுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவ்வளவு சுத்தத்தை விரும்புவோமானால் நம்மை நடத்துகிற பரிசுத்த தேவன் அவர் பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிற தெய்வம். அப்படியானால் நம்முடைய இருதயம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் உழந்து கொண்டிருக்குமானால் அந்த இடத்துல தேவன் ஒருபோதும் அவர் வாசம் பண்ண முடியாது. பாருங்கள், அதனால் நம்முடைய இருதயங்களை மிகவும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், இம்மட்டும் வழி நடத்தி கொண்டு வருகிறார். நாம் நாளுக்கு நாள் அவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறவர்களாய், அவருடைய வசனம் நமக்குள்ளே இருந்து அது வேரூன்றி வளரத்தக்கதாக நாம் பலவிதமான அந்த பக்கம் இந்த பக்கம் அசைந்து போகிறவர்களாய் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடிந்தது ஒருவருக்கு நன்மை செய்ய முடிந்தால் மாத்திரம் அதை செய்ய வேண்டும். எந்த தீமையான காரியமும் எந்த குடும்பத்தினுடைய எந்த பிரச்சனை ஆனாலும் நாம் அதை பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. பாருங்கள், எந்த நமக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கலாம், வெறுப்பானவர்களாக இருக்கலாம்,
நம்மை வெறுக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களை நாம் நேசிக்கிறவர்களா இருக்கணுமே தவிர அவர்களை பார்த்து நாம் மனம் கசந்து பல காரியங்களை பேசுவோமானால் நம்முடைய இருதயம்தான் கீழோட்டு, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் மிகவும் குந்தி கொண்டே இருக்கும். அதான் ஏசாயா 28:22 என்று பார்க்கிறேன். ஒருவரையும் நாம் குறை சொல்லாது இருக்க வேண்டும். குறை சொல்லும்போது அது நம்முடைய பல காரியங்களை சொல்லி அவர்களை நாம் நினைக்கிறோம் இதொன்றும் அவர்கள் அறிகிறதில்லை, ஆனால் பல காரியங்களை பலரிடத்துல பேசுவோம். அப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகும். அவர்கள் தேவன் நல்லாகத்தான் வைப்பார். அதான் ஒரு நாளிலே சொல்லியிருக்கிறேனே, நம்முடைய சபையிலே நாம் பெரிய டீக்கனாக முப்பனாக இருக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்கள் வெளியே சபைக்கு வராத ஒரு ஆள் இன்ன இடத்துல அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவன் நல்ல முறையிலே இருக்கிறானே, நல்ல சிந்திக்கிறானே, நல்ல செய்கிறான், ஆலயத்திலே தான் இருப்பார்கள், மிகவும் உன்னதமான நிலையிலே தான் இங்கே வைக்கப்பட்டிருப்பார்கள் ஆலயத்திலே. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் வெளியே இருக்கும். ஒன்றும் கவனிக்க முடியாது. பாருங்கள், அங்கே எத்தனை பேர் வருகிறார்கள், அங்கே என்ன, அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது, எப்படி, அந்த காரியங்களே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கிற வேளையிலே நாம் இங்கே வருகிறதுனாலோ இருக்கிறதுனாலோ ஆராதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது. பாருங்கள், நாம் அந்த எல்லா காரியங்களையும் விட்டு தேவ சமூகத்தில் வரும்போது நான் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் வெளியிலே அப்படி சிந்தித்து வருவோமானால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யும். நாளுக்கு நாள் நம் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகும். நாம் எந்த இடத்திலும் எந்த காரியத்திலும் கவலைப்படாதபடி, நாம் சோர்ந்து போகாதபடி தேவன் நம்மை நடத்தும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்துகள் வருகிற வேளையிலே நாம் கூப்பிடும் போது நம்மை தேவன் விடுவிக்கிற தேவன். நாம் இப்பொழுது நிற்கிறது நிர்மூலமாகாத ஒன்று தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை வைத்திருக்கிறார். இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தோட்டக்காரன் இந்த கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடும் என்று சொன்னபோது தோட்டக்காரன் சொல்லுகிறான், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் அதற்கு கொத்தி உரம் போட்டு அதை நல்ல முறையில் பேணி பார்க்கிறேன், கனி கொடுக்குமானால் விடலாம், அல்லாவிட்டால். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் பிதாவோடு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அது பரிசுத்தமுள்ளதாய் மாற வேண்டும். பரிசுத்தமுள்ளதாய் மாறி தேவனுக்கு பிரியமாய் நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாற வேண்டும். தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நோக்கம் நம்முடைய உள்ளத்திலே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு உந்துலை தருவார். அப்படி உந்தும் போது நாம் எந்த ஆராதனையிலும், நாம் வீட்டில் இருக்கும்போது அந்த ஆராதனைகளுக்கு உற்சாகமாய் கடந்து வருவோம். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உந்திக் கொண்டே இருப்பார். அப்பொழுது வருகிற நேரங்களிலெல்லாம் நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்கள் மாறும்படியாக, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள் மாறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியான ஒரு வேத வசனங்களை கொண்டு நாம் ஒவ்வொருவரோடும் பேசுவார். பாருங்கள், அதற்காகத்தான் நாம் ஆலய பிரகாரங்களில் கடந்து வருகிறோம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவனை நாம் உலக பிரகாரமாக எவ்வளோ, அதாவது சகைவு பாருங்கள், சகைவு அவன் ஆயம் பிரிக்கிறவனாய் இருந்தான், ஒரு வரி பிரிக்கிறவனாயிருந்தான், ஆனால் ஐஸ்வர்யவனாயிருந்தான். ஆனாலும் அந்த இடத்துல அவன் பாருங்கள், எப்படி ஆகிலும் அந்த இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட ஓடி போகிறான். பாருங்கள், ஆனால் எல்லாவற்றையும் நாம் என்னென்ன நினைவுகளோடு என்னென்ன வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் வருகிறோம் என்பதை அவர் அறிவார், நாம் அறிகிறதில்லை. நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிகிறவர். சகையு மரத்தில் இருந்தபோது அந்த இடத்துல வந்து அவருக்கு பேர் தெரியாது, எல்லாருடைய பேரும் தெரியும். சபைக்குள்ளதாக வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பேரையும் அவர் அறிந்திருக்கிறவர். அந்த சகைவு இருந்த இடத்துல கடந்து வந்தபோது, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேறு எந்த காரியத்தையும் விரும்பவில்லை. அப்படியாக அவன் இறங்கி போகிற வேளையில் பாருங்கள், நான் எதையாகிலும் அநியாயமாய் ஒரு இடத்தில் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திரும்பி கொடுக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து ஒன்றும் கேட்கவில்லை. அவன் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அதுபோல தான் தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். எல்லா காரியங்களும் நான் எதை ஆகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அது அவன் கொடுக்கவில்லை. அவன் இருதயத்திலே ஒரு சிந்தனை தோன்றி அதை சொல்லுகிறான். சொல்ல உடனே தேவன் சொல்லுகிறான், அந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவனும் அந்த வீட்டார் ரட்சிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், அதுபோல தான் தேவ பிரியமானவர்களே, தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் தேவன் ஆலய பிரகாரங்களுக்குள்ள கடந்து வரும்போது நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் அறிகிறவர், ஒவ்வொரு எண்ணங்களையும் அறிகிறவர். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறதும் தெரியும், தேவனுக்கு பிரியமில்லாத
பேசுகிற வார்த்தைகளும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே கரெக்டாக எழுதப்பட்டிருக்கும். நாம் நினைக்கலாம் ஒன்றும், நாம் இன்றைக்கு பாருங்கள், ஒரு செல்லிலே ஒரு மெசேஜ் அனுப்பினால் கூட அந்த செல் எத்தனை நாள் ஆன் ஆகாதபடி அப்படியே இருந்தாலும் அது அப்படியே இருக்கும். எப்பொழுது அந்த செல் ஆன் ஆகிறதோ அது அந்த செல்லுக்குள்ளாக வரும் பாருங்கள். அதுபோல தான் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் வீணாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனாலே தேவ சமூகத்திலும் நம் தங்கியிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் யாரையும் குற்றப்படுத்துகிறவர்களா இல்லை, யாரையும் பேசுகிறவர்களாக இல்லை, யாருடைய குடும்பத்தில் நம்ம இடைப்பட்டு எந்த காரியங்களையும் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவு ஒருவருக்கு நன்மை செய்ய முடிந்தால் மாத்திரம் அதை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய காரியத்திலே பொறுமையாக அமர்ந்திருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். பாருங்கள், அதன் வேதம் சொல்லுகிறது, மிகவும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6:18. பாருங்கள், அப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது தான் தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. அப்படி வாழும்போது தான் ஏற்றுக்கொள்வார். அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது அவருடைய பிள்ளையாக மாறிவிடுவோம். அல்லாமல் நம்முடைய சபைக்குள்ளதாக வரும்போது பக்தி விருத்தியோடு வந்து இருந்து நாம் வெளியே கடந்து போன பிறகு நாம் அநேக காரியங்களை பேசி நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய நடக்கைகள், செய்கைகள் எல்லாம் அதற்கு விரோதமாக இருக்குமானால் அந்த ஜனங்களோடு தேவன் ஒருபோதும் பிரியப்படுகிறவர் இல்லை. எத்தனை பேர் வேண்டுமானாலும் வந்து ஆராதிக்கலாம், அவரை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம், அவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கலாம், அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவன் விரும்புகிறது முதலாவதாக நீ சிறப்படு, அதற்கு அப்புறமாக அடுத்தவளை சிறப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக நாம் ஸ்திரப்பட வேண்டும். நாம் முதலாவதாக தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறேனா என்பதை நாம் உற்று கவனித்து பார்க்க வேண்டும். அதை பார்த்து தான் மற்றவர்களுக்கு அதுக்கு பிறகு, அதாவது பழைய காலத்திலே சொல்லப்படுகிறது, நீ காணிக்கை போடுவதற்கு கடந்து வரும்போது உனக்கு யாரிடத்திலாவது ஒரு கசப்பு இருந்தால் நீ காணிக்கை அங்கே வைத்து விட்டு நீ போய் முதலாவதாக மனம் திரும்பி வந்து அந்த காணிக்கை போடு என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் தேவன் விரும்புகிறவர். அல்லாவிட்டால் எப்படி ஆகிலும் அவருடைய காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறும் என்றல்ல. நாம் எல்லாரிடத்திலும் எந்த சத்ருவானாலும் நாம் மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும். ஆனால் சத்ருவாக இருக்கிறவர்களையும் சிநேகிக்க வழி பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் நம்மோடு மிகவும் நெருக்கமாக சத்ருக்களாக இருக்கிறவர்களை நாம் சிநேகித்து ஒருபோதும் நம்மோடு ஒப்புரவு ஆக்கி கொள்ள முடியாது. அப்படி ஒப்புரவு ஆக்கி கொண்டால் கூட ஒரு சில நாட்கள் அப்படி இருந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு வருகிறது அதை விட நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். அதனால் அப்படி அல்ல, நம்மோடு முடிந்த அளவு மற்றவர்களோடு எல்லாரோடும் அந்த அன்பிலே, அதான் சொல்லுகிறது, கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லுகிறது. அப்படியாக நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் இருக்க வேண்டும். அப்படியாக அந்த அன்பு வெளிப்படும் போது தேவனுடைய வல்லமைகளும் வரங்களும் அவருடைய கிருபைகளும் நமக்கு மிகவும் அதிகமாய் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது தேவனோடு கூட வாழும்படியாக உற்சாகப்படுவோம். அவர் அதிகமாய் அவரோடு கூட நம்மை வழி நடத்துவார், அவருடைய பாதையிலே கொண்டு போவார். பாருங்கள், அப்படியாகத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இந்த பாருங்கள், சிஎஸ்எல் எல்லாம் பார்க்கும்போது உள்ளே போகிற வேளையிலே அழகாக போவார்கள். வெளியே போன உடனே சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, பேசுகிறது, அந்த என்னென்னமோ நடக்கிறது. பாருங்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். தேவனை ஆராதிக்கிற எல்லா ஜனங்களும் அப்படி தான் நினைக்கிறார்கள். நாம் ஒரு நாள் போகலாம், அதற்காகத்தான் ஆலய பிரகாரங்களை கடந்து வருகிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிறது அவர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் உள்ளவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் ஒருவரும் அங்கு பிரவேசிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7:1. பாருங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க
நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோടെ பூரணப்படுத்த கடவோம். தெய்வ பயத்தோடு கூட தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்வோம். நாம் தேவ சமூகத்தில் வரும்போது முதலாவதாக தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி, அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவ சமூகத்தில் அறிக்கை போட்டு, அதுக்கப்புறமாக நமக்கு தேவையான காரியங்களை கேட்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களிலும் முதலாவது எந்த நேரத்திலும் நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தாலே போதும். எல்லா காரியங்களும் அந்த பரிசுத்தமாகுதல் தெய்வ பயத்தோடு கூட நாம் பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லுகிறது. அது பூரணமாய் நமக்கு வரும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது எல்லா காரியங்களும் நமக்கு பரிபூர்ணமாக அந்த பூரணப்படுத்தி நம்மை காப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எல்லா சுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்குமானால், நம் ஆலய பிரகாரங்களுக்குள்ளதாக கடந்து வரும்போது மாத்திரமல்ல தெய்வ பயம், நாம் வெளியில் இருக்கும்போது தேவ சமூகத்தில் பயத்தோடு இருப்போமானால் தேவன் அந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் நம்மளோடு கூட இருப்பார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். ஆனால் பாவம் செய்த போதோ அந்த ஜனங்களை விட்டு தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று பார்க்கிறோம். நாம் பாவம் செய்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவன் சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ആண்டവരേ. ദൈവ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, ഈകലോകമോ തരുകിൽ ഒരു സുഖമോ മനസാന്തിയതും, ഈകലോകമോ തരുകിൽ ഒരു സുഖമോ മനസാന്തിയതും, എൻ്റെ യേശുവിൻ്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. എൻ്റെ യേശുവിൻ്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, മനോവേദന ഫലശോധന മമ ജീവിത പാതയതിൽ, മനോവേദന ഫലശോധന മമ ജീവിത പാതയതിൽ, പാരം ഏറിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മാറിൻ ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും. പാരം ഏറിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മാറിൽ ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, എത്ര നല്ലവൻ മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എത്ര നല്ലവൻ മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായനാൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന
ഏറ്റവും അടുത്ത സഹായനാൻ. ദേവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദേവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, എൻ്റെ ആയുസ്സിൻ ദിനമൊക്കെയും തൻ്റെ നാമമഹത്വത്തിനായി. എൻ്റെ ആയുസ്സിൻ ദിനമൊക്കെയും തൻ്റെ നാമമഹത്വത്തിനായി. ഒരു കൈത്തിരി പോൽ കത്തിയെരിഞ്ഞൊരിക്കൽ തിരുമാറിൽ മറഞ്ഞിടും ഞാൻ. ഒരു കൈത്തിരി പോൽ കത്തിയെരിഞ്ഞൊരിക്കൽ തിരുമാറിൽ മറഞ്ഞിടും ഞാൻ. ദേവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദേവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. ஆமென். எல்லோரும் நாம் கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால்களை மடக்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் முழங்கால் படியிட்டு, தகப்பனே ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, விசுவாச வார்த்தைகளை குறித்து ஆவியானவர் எங்களோடு நீர் பேசின மேலான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமை பார்க்கிற பொழுது அவன் தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆனாலும் அவனை திரும்ப ஜீவனோடு அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள், யார் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தேவன் நிறைந்திருக்கிறாரோ அந்த மனிதன் ஹல்லேலூயா அமைதியாக இருப்பது இல்லை ஆண்டவரே. அவன் தேவனுக்காய் தன்னுடைய கிரியைகளை செய்கிறான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிதாவானவருடைய கிருபையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீர் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசத்தினாலே கர்த்தாவே, ஒரு மோசே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ராஜாவினுடைய கட்டளைகள் அது அதிபயங்கரமாய் தீவிரமாய் இருந்த பொழுதும் ஆண்டவரே, ராஜாவினுடைய கட்டளைக்கு ஆண்டவரே அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் பயப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்கள் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, உம்மை குறித்து ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த விதமான போராட்டங்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த விதமான நெருக்கங்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த விதமான பாரங்கள் நெருக்கினாலும் ஆண்டவரே அப்பா, உம்மை குறித்ததான விசுவாசம் ஆண்டவரே, விசுவாசத்தினால் உம்மை அண்டிக் கொள்ளுகிற பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். நெருந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரை அணைக்காத தேவன். ஒருவேளை விசுவாசத்திலே ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் எல்லாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அப்பொழுதாவது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் வேதம் சொல்லுகிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகம் அது பிசாசுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தான்
நாமும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அவரை விசுவாசித்து நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தை தேவன் பெரிதாய் காண்கிறார். நம்முடைய விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் காண்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே தேவனை அண்டிக் கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு தேவன் விதமாய் சொல்லுகிறார், கட்டுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா கொஞ்சத்திலே உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறீரப்பா, கொஞ்சத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறீர். உம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தினாலே நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், அந்த பரலோக ராஜ்யத்திலே உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறப்பா. ஆண்டவர், இந்த விசுவாசத்திலே நாங்கள் உம்மோடு இணைந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அருள் செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்தாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.